ஓபிஎஸ் அணியில் இணையும் செல்லூர் ராஜு, அதிர்ச்சியில் எடப்பாடி. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. தமிழகத்துடைய எதிர்க்கட்சியான அதிமுகவில் ஏகப்பட்ட நபர்கள் முக்கியமான நபர்களாக இன்றளவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர்கள் பூராமே ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருந்தாலுமே ஒரு கட்டத்திற்கு மேல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவரால் ஆதரவுகளை கொடுக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே திரும்ப ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கடல் போன்ற ஒரு இயக்கம் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த கடலிலிருந்து ஓபிஎஸ் அவர்களாகட்டும், சசிகலா, டிடி தினகரன் இந்த 3 நபர்களுமே வெளியேற்றப்பட்டிருக்கார்களே தவிர அவர்களாக தாமாக முன் வந்து வெளியே வரல. எடப்பாடி பழனிசாமியுடைய சூழ்ச்சமத்தால் ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டார். சசிகலாவும் நமது டிடி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி பிளஸ் ஓபிஎஸ் உடைய சூழ்ச்சமத்தால் இருவருமே வெளியேற்றப்பட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவில் மிக மிக ஒரு முக்கியமான நபர், அதாவது காமெடிக்கு பேர் போன ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லலாம். திடீர்னு நல்லா போயிட்டு கூடிய சூழ்நிலையில திடீரென ஏதேனும் ஒன்றை பேசி ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய நபர் அப்படின்னா நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக செல்லூர் ராஜ் அவர்கள் இருக்கிறார். திடீரென காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஏதேனும் ஒரு விஷயம் செய்தால் அதற்கும் வாழ்த்துக்களை பதிவிட்டு ஒரு போஸ்டரை போடுவார். அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனை உண்டாக்கியிருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் செல்லூர் ராஜ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுடன் இணக்கமாக சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப செல்லூர் ராஜ் அவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த விதமான மரியாதையும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்துவதில்லையா. என்ன அப்படின்னா இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் சரவணன் அவர்கள் போட்டி போட்டார். அந்த டாக்டர் சரவணன் அவர்கள் அதிமுக கட்சியிலே எந்த ஒரு ரூபாய் கூட பணம் வாங்காமல் தன்னிச்சையாக அவருடைய பணத்தை வைத்து தான் போட்டி போட்டார். இருந்த போதிலுமே 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். 2ஆம் இடம் வந்திருந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி எதுவும் சொல்லியிருக்க மாட்டார், விட்டிருப்பார். ஆனால் மதுரையை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க. அதில் பெயர் சொல்லக்கூடிய அளவில் ஆர்பி உதயகுமார் இருக்கிறார், நமது செல்லூர் ராஜ் அவர்கள் இருக்கிறார், ராஜன் கண்ணப்பா அவர்கள் இருக்கிறார். இந்த மாதிரி 3 நபர்கள் இருக்கிறாங்க. இந்த 3 நபர்களை தாண்டி அதிமுக வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. அந்த கோபத்தில் தான் செல்லூர் ராஜ் அவர்களை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் ஒரு பேச்சுவார்த்தை பேசுவதற்காண்டி செல்லூர் ராஜ் போயிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏனென்று கூட திரும்பி கூட பார்க்காமல் போய்விட்டாராம். அந்த கோபத்தில் தான் செல்லூர் ராஜ் அவர்கள் அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் நமது EVKS இளங்கோவன் கூட எடப்பாடிக்கு பதிலாக செல்லூர் ராஜ் அவர்களே முதலமைச்சராகலாம் அப்படிங்கிற மாதிரி தகவலையும் போட்டிருக்கிறார். இப்ப அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியிடம் நம்முடைய செல்வாக்குகள் குறைந்து கொண்டே போகிறது. அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நமது செல்லூர் ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியில் இணக்கமாக சென்று விடலாமா அப்படின்னு சொல்லி கூட ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.